அப்போ கல்யாண முருங்கை மரம் இருந்தால் கன்னி பெண்கள் அப்படின்னா அவங்களுக்கு ஆகாது அப்படின்னா அவங்களுடைய கேரக்டர் வாய்ஸு, திருமண வாழ்க்கை, குணாதிசயங்களில் வித்தியாசமான ஒரு மாறுபட்ட குணங்கள், அது அவருடைய இயல்புனைக்கு எதிர்மறையாக செயல்பட்டு அவர்களே அவருடைய திருமண வாழ்க்கையை தேடிக்கொள்ளக்கூடிய அமைப்பு, இது மாதிரியெல்லாம் இந்த கல்யாண முருங்கை மரம் இருந்தால் இது மாதிரி நடந்திருக்குது, நான் பார்த்துருக்குறேன். அந்த மரங்களை வந்து நம்ம வச்சு வளர்த்துறது அவ்வளவு சிறப்பில்லாத ஒரு அமைப்பு. அடுத்தது ஈஸ்வரனுக்கு உகந்த மரம் வில்வ மரம், நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த வில்வ மரத்தை எக்காரணத்தை கொண்டு வீட்டில் வச்சு வளர்த்தக்கூடாது. அது சிவனுடைய அம்சம். சிவனுக்கு வில்வ இலையை பொறிச்சு கொண்டே அபிஷேகம் பண்ணுறோம். அப்போ இந்த வில்வ மரம் வீட்டில் வைக்கலாமா அப்படின்னா வீட்டில் வளர்த்தக்கூடாது. அப்போ வில்வ மரத்தை வீட்டில் வளர்த்துனாங்கன்னா சந்நியாசமான வாழ்க்கை. சந்நியாசமான வாழ்க்கைன்னா குடும்பத்தில் கணவன் மனைவி அப்படிங்கக்கூடிய ஒரு உறவுகளில் ஒரு திருப்தி இல்லாத மனநிலை, ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போகிறது, குடும்பத்தில் கருத்து வேறுபாடு வர்றது, துறவி, சிம்பிளாக சொல்லப்போனால் துறவிக்கு தகுந்தாற்போல் வாழ்க்கை அமைஞ்சு வாழக்கூடிய வாழ்க்கை. இந்த வில்வ மரத்தை வீட்டில் வச்சு வளர்த்தனா இது மாதிரி எல்லாம் பிரச்சனை வரும். அது கண்டிப்பாக வேணாம். அதே மாதிரி இலவம் பஞ்சு சொல்லியிருப்பாங்க, இலவு காத்த கிளி அப்படிம்பாங்க. அதாவது இலவு காத்த கிளின்னா உங்களுக்கு தெரியும், அந்த இலவம் பஞ்சு எப்பயாச்சும் அந்த காய் வந்து பழுக்கும், அந்த பழத்தை வந்து நம்ம கொத்தி கொத்தி சாப்பிடலாம் அப்படின்ட்டு அந்த கிளி காத்துக்கிட்டே இருக்குமா. அந்த இலவம் பஞ்சு இருக்கக்கூடிய அந்த இது, அந்த கிளி காத்துக்கிட்டே இருக்குமா, அந்த பழம் அப்படியே பழுக்கும், என்னைக்காச்சும் கொத்தி பழம் சாப்பிடலான்னு. அது மாதிரி அதுதான் இலவம் பஞ்சு காத்த கிளி அப்படிம்பாங்க அந்த. அப்போ அந்த இலவம் பஞ்சு மரத்தை நீங்கள் வீட்டில் வச்சு வளர்த்துனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இலவு காத்த கிளி மாதிரி தான், இலவம் பஞ்சு காத்த கிளி மாதிரி தான். நம்ம வரும்னு வாழ்க்கையில் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். எல்லா காரியங்களும் நஷ்டமாக போகும். நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் தடையை கொடுக்கும், தாமதத்தை கொடுக்கும், வம்பு வழக்குகளை கொடுக்கும். வீட்டில் அவங்க என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழலாம்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கைக்கு மாறுபட்ட சிந்தனையோடு வாழக்கூடிய அமைப்புகளை கொடுத்துரும். அதனால இலவம் பஞ்சு மரத்தை வீட்டில் வச்சு நிச்சயமாக வளர்த்தாதீங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே என் நடைமுறையில் சில வீட்டில் இருந்தவங்களுடைய லைஃப் ஸ்டைலையாக எட்டி பார்த்து அது அப்படியே அனுபவத்தில் தான் அந்த பதிவு நான் போடுறேன். ஓகேங்களா?